அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நேற்றைய விவாதத்திலே ஷேக் அப்துல்லா பல ஹதீஸுகளில் முன்பாதியை சொல்லி பின்பாதியை மறைத்து அந்த பின்பாதி அவருடைய கருத்துக்கு மாற்றமாக இருப்பது தெரிந்து கொண்டே இருட்டடிப்பு செய்தார் என்பதை வீடியோ கிளிப் ஆதாரங்களோடு அவர் பேசிய பேச்சுக்களை ஆதாரமாக கொண்டு தெளிவாக நிரூபித்து விட்டோம். இருட்டடிப்புக்கு பதிலே கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அதே போல இமாம்கள்லாம் கியாம நாள் வரைக்கும் நாங்க சொன்னா சட்டம் என்று சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு இமாம்கள் பேராலையும் பொய் சொல்லிட்டார்னு சொன்னோம். ஆதாரத்தை கேட்டோம். கடைசி அமர்வில் அதுக்கு அவர் ஆதாரமே தரவே இல்லை. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெயரால இட்டு கட்டி ஒரு செய்தியை நேற்று சொன்னாரு. அதுக்கு பிறகு 3 மணி நேரம் அவகாசம் அவருக்கு இருந்தது. அந்த திருமதியில் இருக்கிற அந்த ஹதீஸை எடுத்து கேட்டோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னவர் கடைசி வரைக்கும் காட்டாம இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க நான் தர்றேன் அப்படிங்கிறார். ஒரு கேள்வியை கேட்டு மிருகத்தோட ஒருத்தன் சேர்ந்தால் அதுக்கு என்ன தண்டனை நீங்க சொல்லுங்க. அந்த கேள்விக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஹதீஸ்ன்னு சொன்னதை ஹதீஸை கொடுங்க. உங்களுக்கு கேள்வி கேட்கறாங்க என்ன செய்யுங்க, பத்துவா குழு இருக்கு கேளுங்க, அல்லது விவாதத்தில் கேட்கறாங்க விவாதமா கேளுங்க. இப்ப நம்ம கேட்டது என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புழுகுனீங்களே அதை எடுத்து காட்டுங்க, தூக்கி தந்துடணுமா இல்லையா? 3 மணி நேரத்துக்கு டைம் கொடுத்து அவர் என்ன செய்ய முடியல, அந்த ஹதீஸை எடுத்து காட்டவே இல்லை. அதே மாதிரி அதுவும் நிரூபணமாகிடுச்சு. பொய்யர் ரசூலுல்லாஹ் பேர்லையும் அவர் பொய் சொல்லக்கூடியவர் என்பது நிரூபணமாகிவிட்டது நேற்றைய தினத்தில். அது மாதிரி தப்சீர்ல ஆபாசங்கள், நான் ஒரு ஆபாசத்தை எடுத்து காட்டினேன், இது மட்டுமா இருக்கு இன்னும் இருக்குது என்று அவரே ஒத்துக்கொண்ட விஷயங்களும் நேற்று என்னவாயிருச்சு, நிரூபணமாகிவிட்டது. அப்ப இந்த தலைப்புல சொன்ன எல்லாமே நிரூபணமாயிடுச்சு. இப்ப நம்ம பேசிக் கொண்டிருப்பதெல்லாம் கூடுதல் விவரத்துக்கு தான். நம்ம தலைப்பை தெளிவாக தெளிவாக நம்ம என்ன செஞ்சிட்டோம், நேற்று நிரூபித்து விட்டோம். அவங்க சில கூடுதல் விவரத்துக்காக வேண்டி இப்ப சொல்றோம். நபிக்கு அதுபோல இப்னு கசீர்ல ஒரு ஆதாரம் கேட்டார்கள். கேட்டதுக்கெல்லாம் ஆதாரத்தை பேப்பரா கொடுத்துருக்கணும். அந்த இப்னு கசீருக்கு பதிலா இப்னு கசீரையும் கொடுத்து தபரியையும் கொடுத்து குர்துபியையும் கொடுக்கிறோம். அது சம்பந்தமா நேற்று சொன்ன விஷயம் அவர் இப்னு கசீர் மட்டும்தான் கேட்டாரு. 3 ஆதாரத்தையும் கொடுத்துட்டோம். இது வாங்கிட்டு என்ன சொல்வார், வழக்கம் போல இதையா நாங்க கேட்டோம் பாரு, இதையா கேட்டோம்னு சொல்லாம நீங்க கேட்டது என்ன, இதுல இருக்கிறது என்னன்னு விலைக்கு மக்கள்கிட்ட சொல்லி என்ன செய்யணும். நேற்று மதுஹப்ல உள்ள விஷயத்தை கேட்டாரு, செத்த பணத்தோட சேர்றது சம்பந்தமா நோம்பு முடியாதுன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கீங்களே அது என்னன்னு கொடுத்தா அதை இதான் நான் கேட்டோங்கிறாரு. நீங்க என்ன கேட்டி இதுல என்ன இருக்குன்னு வாய்ச்சி சொல்லணுமா இல்லையா அப்படிங்கிற அடிப்படையில் கொடுத்தாச்சு. இப்ப அது மாதிரி ரசூல் பேர்ல இவர் ஒரு துணிந்து ஒரு ஹதீஸை சொல்றாரு. அந்த முஸ்லீம்ல உள்ள போடுங்க. ஆனா பெண்களுக்கு ஒரு நல்ல எண்ணம், பள்ளியில போனா சும்மா சொல்ல நன்மை, அப்புறம் பவனியா போறாங்க. நீங்க வீட்டை உட்காந்து உகர் சொல்லுங்க, அதுதான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், அதுதான் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு உங்களுக்கு பிடிக்கும். நீங்க நன்மை நிறைய கிடைக்கும் ஜும்மாவுக்கு போனீங்க, அல்லாஹ்வுடைய கோபத்தை பார்க்கதான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சலதாசன காலத்துல பெண்கள் ஜும்மாவுக்கு போகிறங்கிறத அஸ்மா பின் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா கேள்வி கேட்டாங்க. அதுல இருக்கு இந்த ஹதீஸ். அஸ்மா பின் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்ட கேள்வி அந்த ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப தெளிவார்கள் எல்லாம் ஆயுதம் மேந்தி போர் புரிந்தால்தான் அந்த நன்மை கிடைக்கும். ஆனா நீங்க வீட்டுக்குள்ள இருந்துகிட்டா அந்த நன்மை உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஆண்கள் எல்லாம் ஜனாசா தொழுகையில கலந்து கொண்டாதான் நன்மை கிடைக்கும், ஜும்மா தொழுகையில கலந்து கொண்டாதான் நன்மை கிடைக்கும். ஆனா நீங்க வீட்டுல இருந்துகிட்டே ஜும்மாவுடைய நன்மை பெற்றுறீங்க, ஜனாசா தொழுகை நன்மை உங்களுக்கு கிடைச்சிருது, இவ்வளவு நன்மை உங்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்லுங்க. அந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிக்கிட்டு திரும்பி சொன்னார்கள் மகிழ்ச்சியோடு. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதில் இந்த முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் என்று சொல்லி 2 இடத்துல பேசியிருக்கிறாரு. அந்த ஹதீஸ் எங்களுக்கு வேணும். முஸ்லீம்ல இடம் பெற்றிருக்கு இல்லையா, பெண்கள் ஜும்மா தொழுவ கூடாதுன்ற அந்த ஹதீஸை நீங்க எடுத்து தர வேண்டும். அது கேட்டுட்டு இன்னும் சில விவரங்களை, ஏன்னா எடுப்புல பழசுக்கு பதில் சொல்றதை விட முதல் உரையா இருக்கிறதுனால நான் புதுவாதங்களை வைத்து விட்டு தான் அடுத்துலதான் மற்ற நேற்றைய விஷயங்களுக்கு பதில் சொல்ல முடியும். ஆரம்பமே என்ன செய்யக்கூடாது, திடீர்னு வர்றவங்களுக்கு புரியாதுங்கிறதுனால நான் பழசுல இருந்து வரவங்க புதுசா வர்றேன். இந்த மதுஹப் கிதாபுகள்ல அசிங்கங்களை எல்லாம் எடுத்து காட்டணுமா, இதெல்லாம் ஒரு ஆய்வு. ஏன் துபாயில கூட ஒருத்தவங்க மிருகத்தோட புணரலையா, மிருகத்தோட புணர்ந்துட்டால் என்ன என்று சட்டம் சொல்லணுமா இல்லையா? அதுக்காக இமாம்கள் பயங்கரம் ஆராய்ச்சி பண்ணி நினைஞ்சிருக்கிறாங்க, இதை சொல்லியிருக்காங்க. இன்னொரு சட்டம் ஒண்ணு நான் சொல்றேன், இது எங்கேயும் நடக்கவே செய்யாது, சாத்தியமே இல்லை உலக. ஆனா நான் இதை சொல்றதுனால என்னை பத்தி நீங்க என்ன செய்யக்கூடாது, தப்பா நினைக்க கூட. அவ்வளவு அசிங்கமான ஒரு விஷயம், அவ்வளவு ஆபாசமான விஷயம், அவ்வளவு கேவலமான விஷயம்.
நான் இதை சொல்வதற்கு ரொம்ப வெக்கி தலை குனிஞ்சு கூனி குறுகி தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா கிதாபில் எழுதி வச்சு என்ன செய்யறாங்க, மாணவர்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம். என்ன விஷயம் தெரியுமா? ஒரு ஹனஃபி கிதாபுலையும் இது இருக்குது, ஷாஃபி கிதாபுலையும் இருக்குது. ஒரு மனுஷன் நடந்துச்சுன்றல எங்க நினைச்சுட்டா காட்டணும் குறைஞ்ச விஷயம். இதை இப்ப நான் சொல்லுவது இது நடக்குமா, உலகத்தில் எங்கேயாவது நடக்க சாத்தியம் இருக்குதா என்பதெல்லாம் என்ன செய்யணும், அவர் இப்ப நான் கேட்கறதுக்கு சொல்லணும். இமாம்கள் அப்படித்தானே எழுதியிருக்காங்க, ஆபாசமே இல்ல அது அழகா நிரூபிக்கிற மாதிரி சொல்லணும். எப்படி சொல்றாரு தெரியுமா? ஒரு மனுஷன் தன்னுடைய ஆண் உறுப்பை தன்னுடைய பின்துவாரத்தில், அவனுடைய ஆண் உறுப்பைய அவனுடைய பின்துவாரத்திலே நுழைத்து விட்டு அதுல விந்து வெளிப்படுமையானால் அப்ப என்னவாகும் கேட்டா குளிப்பு கடமையாகும். விந்து வெளிப்படாத முறையில அவனுடைய ஆண் உறுப்பைய அவனுடைய துவாரத்துக்குள்ளே நுழைத்து கொண்டானேயானால் குளிப்பு கடமை இல்ல. இது குளிப்பு கடமை இல்லைங்கிற டாபிக் வச்சு விட்டுருங்க. இது என்ன, இது எங்க நடக்கும்? இது அவனுடைய ஆண் உறுப்பை அவனுடைய நுழைக்கிறதா இருந்தா ஒரு 0 டிகிரி அளவுக்கு வளைஞ்சா தான் நுழைக்க முடியும். குறைஞ்சபட்சம் ஒரு 270 டிகிரியாவது இருக்கணும். 180 டிகிரி இருந்தா கூட என்ன செய்யாது, அது சரியா வராது. அந்த வளைவு எவ்வளவு இருக்குன்னு 270 டிகிரிக்கு போனா தான் இது சாத்தியமாகும். இது நடக்குமா? ஆபாசமா பேச நினைக்கூடாது, கித்தாப்புல இருக்குது. இதையெல்லாம் புனித நூல் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் மதரசாவில் ஓதி கொண்டிருக்கிறார்கள். இதை படிச்சுட்டு தான் இமாமத்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி, இது என்ன, இது ஒரு அறிஞருக்கு வரக்கூடிய கற்பனையா? ஒரு சிந்தனையாளர் அவனுடைய உறுப்பை அவனுடைய பின்துவாரத்தில் விடுமாண்டா இது எப்படி? இது விடுவதில் விந்து வெளிப்படுமையானால் இது எப்படி? அது எப்படி எனக்கு முறை எப்படி? இது நடக்குமா? இது துபாயில இல்லாம அமெரிக்காவில் நடந்திருக்குதா, வேற எங்கேயாவது நடந்திருக்குதா? நடந்துச்சுன்னா பேப்பர் கட்டிங் கூட என்ன செய்யுங்க, அதையாவது சொல்லுங்க. அப்ப இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆபாசத்தை மதரசாவில் பாடம் நடத்தும் போது பிள்ளைங்களுக்கு செக்ஸ் பாடம் ஒன்று வேணுங்கிறதுக்காக வேண்டி அதுக்காக வேண்டி ஒரு காம புத்தகமாக இதை வைத்திருக்கிறார்களே தவிர இதுல எந்த விதமான பிக்குகோ சட்டமோ மார்க்க சம்பந்தப்பட்டதோ ஒண்ணுமே. மார்க்க நடக்கும், சரி மிருகத்தோட ஒருத்தர் சேர்ந்துருவாண்டாவது நீங்க சொல்றபடி ஒரு மிருகம் செய்யலாம். இது நடக்குமா? நடக்கிறதுக்கு சயின்டிபிக்கா இது நடக்குமா? பிசிக்கலா உடல் ரீதியா நடக்குமா? நடைமுறையில் நடக்குமா? அப்ப அந்த உறுப்புடைய தன்மை அடிப்படையில் நடக்குமா? அப்ப என்ன அர்த்தத்தில் சொல்லி இருக்கிறீங்க? குளிப்பு கடமை இல்லைன்னு எழுதியிருக்கிறார்கள். இது எங்க இருக்குது? இது ரத்துல் முக்தார்ல இருக்கு. இந்த கிளிப்பிங் போட்டிருக்கிறோம். அடுத்து என்னன்னு கேட்டா இது குளிப்புக்கு சொல்லிட்டாங்களா? சாவி மதவுக்காரங்க அவங்க பார்த்தாங்க இந்த டாபிக் நம்ம விடக்கூடாது, நம்ம இந்த அவனுடைய விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு இந்த டாபிக் இருக்காம வேற டாபிக் அவங்க எடுக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? அவனுடைய ஆண் உறுப்பை அவனுடைய பின்துவாரத்திலே நுழைத்துக் கொண்டானேயானால் அதற்கு அவன் ஹத்தடிக்கப்படுவான், தண்டிக்கப்படுவான். குளிப்புக்கு சொல்றாங்க இந்த மேட்டரை, அவங்க என்ன செய்யறாங்க, தண்டனை மேட்டர்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆக இது ரெண்டுமே என்னது? இது எங்க இருக்குது? யானத்து தாலிபில் இருக்கிறது, அது மாதிரி துஃபாவுலையும் இருக்கிறது. அப்ப அது குளிப்பு கடமை, அது வேற விஷயம். ஆனால் ஹத் அடிக்க கூடாது, விபச்சாரத்துக்கான தண்டனை கொடுக்க கூடாது. அவனுடைய உறுப்பு தான் அவனுடைய விட்டாங்க. இது என்ன? இது மார்க்கமா? இது ஆராய்ச்சியா? நடந்ததுக்கு தீர்வு கேட்டால் என்ன பத்துவாண்டீங்கள? இது எந்த ஊர்ல நடக்கும்? நடக்கும்னா எப்படி விளக்கணும்? நடக்கும்னா என்ன செய்யணும்? இது எப்படி நடக்கும்? அதுக்கு ஒன்னு நடைமுறையில் இருக்கணும், அல்லது விஞ்ஞான ரீதியா உடற்கூறு ரீதியாக அந்த உறுப்புடைய தன்மை என்ன, அது அந்த விஷயங்கள் எல்லாம் விளக்குனீர்கள் நடக்கும். நடக்காது. என்ன நடக்கும்? இந்த நீளமா பலூன் வைப்பாங்கல்ல, அதுவா இருந்தா 170 டிகிரிக்கு எல்லாம் வளையும். இது என்ன? நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு எழுதிருக்கீங்க? உடல் ரீதியான விஷயமும் தெரியல, அசிங்கமா கற்பனை. உட்கார்ந்துட்டு என்ன செய்யறது? அறிஞர்களுக்கு பேர்ல இவங்க எல்லாம் அறிஞர்களாம். இது எழுதினவர்கள் யாரு? பெரிய ஆராய்ச்சியாளர்கள், அறிஞர்களாம். உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்னது இது ரிசர்ச்சுக்கு செஞ்சாங்கன்னு சொன்னாரு இல்லையா? இதான் ரிசர்ச். எப்படி ரிசர்ச் பண்ணிருக்காங்க? இப்படி எல்லாம் உட்கார்ந்து இல்லாத விஷயத்தெல்லாம் ரிசர்ச் பண்ணி அசிங்கமாக எழுதியிருக்கிறார்கள் என்பதையும் இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன், பதிவு செய்து கொள்ள. இதுக்கு நீ பதில் சொல்லணும். சரி, அது இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஹத்து கொடுக்கறேன்னா அதுக்கு தண்டனை ஆள்லாம் சாட்சிலாம் வேணும். முதல்ல இதெல்லாம் இந்த வகையில் நிரூபிக்கவும் இயலாது தண்டனை கொடுக்கறதா இருந்தா. சரி, அது ஒரு விஷயம் இருக்கட்டும். அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த பழசையும் தொட்டுக்கணும் இல்லையா? ரெண்டு விஷயம் கேட்டிருக்காங்க. முஸ்லிமுடைய ஹதீஸ், இப்ப உள்ள அமர்வுல முஸ்லிமுடைய ஹதீஸை நீங்க எங்களுக்கு தர வேண்டும், பிரிண்ட் இப்ப தர வேண்டும். நேற்று உள்ள திருமதி முக்கிய பாரதூரமான விஷயம். மற்றதுக்கெல்லாம் நீங்க தரலையோ தரலையோ, நிறைய தர வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. மற்றதுக்கெல்லாம் நீங்க தரலையோ திருமதியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிருகத்தோட சேர்ந்தா தண்டனை இல்லைன்னு சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸ் சொன்னீங்கல்ல, அந்த ஹதீஸ் எங்களுக்கு வேணும். முஸ்லிமுடைய ஹதீஸ் வேணும். இமாம்கள் எல்லாம் கியாமத் நாள் வரைக்கும் எங்களை தான் பின்பற்றணும்னு சொன்னாங்க நீங்கல்ல, அதுக்குரிய பிரிண்ட் எங்களுக்கு என்ன செய்யணும்? வேணும்.
மற்ற விஷயங்கள் எல்லாம் நிரூபணம் ஆயிடுச்சு. நேற்று உங்களுக்கு கேட்டு வேலை இல்லை, நீங்க பதிலே சொல்லல, வாய முடிட்டு ஒரு நாள் பூரா வாய முடிட்டதுனால அது தெல்ல தெளிவாக என்ன ஆயிடுச்சு, நிரூபணம் ஆகிவிட்டது என்பதை நாங்க என்ன செய்யறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அஸீம். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். இந்த அவைக்கு வருகை புரிந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, நேற்றைய விவாதத்தினுடைய தொடர் இப்போது ஆரம்பமாயிருக்கிறது. நேற்று தலைப்புக்கும் அவங்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, உங்களுடைய நிலைப்பாட்டை மறுபடியும் உங்களுடைய ஒப்பந்தத்தை படிச்சு பாருங்க என்பதற்காக பல்வேறு கட்டங்கள்ல நம்ம படிச்சே காட்டணும். பிஜேஎன் தர்ஜமாவிலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நூல்களிலும் ஆபாசமோ அசிங்கங்களோ குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான கருத்துக்களோ இல்லை அப்படிங்கிறது உங்களுடைய நிலைப்பாடு. உங்களுடைய எழுத்துக்கள்ல நீங்க எழுதிய தர்ஜமாவுல தப்பு இருக்கு, தவறு இருக்கு, குர்ஆனுடைய வசனத்தில இல்லாத கருத்தை இருக்கிறதா சொல்லி இருக்கிறீங்க. நீங்க உங்களுடைய சொந்த கருத்தை சொல்லிட்டு ஹதீஸ் இருக்குன்னு சொல்லீங்க, அந்த கருத்துக்கும் ஹதீஸுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதையெல்லாம் ஆதாரத்தோடு எந்தெந்த கிதாபுல வருது நீங்க போட்டிருக்கிறது புகாரியா முஸ்லிமா என்றெல்லாம் சொல்லி உங்கள் பதில் என்னன்னு கேட்டோம். அது அவங்க எழுதினது, யாரோ எழுதின பத்தி உங்ககிட்ட கேட்கல. அப்ப இதுவரைக்கும் பதில் சொல்லலன்னா என்ன புரியுது, பதில் இல்லைன்னு புரியுது. அப்ப பதில் இல்லைண்டா தவறான கருத்துக்களை சொல்லுவோம், எங்க இஷ்டத்துக்கு புகார் இருக்குமோ இல்லாவிட்டாலும் சரிதான், முஸ்லிம்கள் இருக்குன்னு சொல்லுவோம், நாங்க சொன்ன கருத்து இல்லாவிட்டாலும் சரிதான் என்பதுதான் உங்கள் நிலைப்பாடுன்னு சொன்னா, ஏன் இந்த மொழியாக்க பணியில எல்லாம் நீங்க ஈடுபடுறீங்க? இதை நேத்தே கேட்டோம். ஏன் இந்த தப்சீர் பணியெல்லாம் ஈடுபடுறீங்க? நீங்க இதுல ஈடுபட்டது சரின்னு சொன்னா நாங்க கேட்ட கேள்விக்கு ஏன் பதில் சொல்லல? அப்ப நீங்களே நிரூபிக்கிறீங்க தகுதி இல்லாம இதுல ஈடுபட்டுட்டோம் அப்படின்னு. அதை நீங்க ஒப்புக்கொள்ளணும், ஒன்னும் பதில் சொல்லணும். இல்லாவிட்டா தெரியாதனமா இதுல ஈடுபட்டேன், இனிமே நான் இந்த மாதிரி ஆய்வுல எல்லாம் நான் ஈடுபட மாட்டேன் அப்படிங்கிற ஒப்புக்கொள்ளணும். ஏன்னா உங்க நிலைப்பாடுல ஒப்புக்கொண்டு வந்திருக்கிறீங்க. எங்களுடைய கருத்து குர்ஆன் ஹதீஸ் மாற்றம் இல்லைங்கிறீங்க. மாற்றம் இருக்குன்னு நான் அடுக்கடுக்கா வச்சேன், 1 2 அல்ல, அவ்வளவும் நான் சொன்னேன். ஆனா இதுவரைக்கும் பதில் சொல்லலண்டா அப்ப தகுதி இல்ல, தகுதி இல்லாம தான் இந்த பணியில ஈடுபட்டுட்டேன் அப்படிங்கறத அவர் ஏற்றுக்கொண்டாரு. இல்லண்டா இல்ல இல்ல தகுதி இருக்குன்னு சொன்னா அதுக்கு பதில் சொல்லணும். இல்லண்டா என் நிலைப்பாட்டு அது ஒப்புக்கொள்ளாம இருந்துக்கணும். ஆரம்பத்துல நிலைப்பாட்டு தெளிவா சொல்லிவிட்டு அது பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒண்ணும். அடுத்து என்ன சொல்றாங்க, தப்சீர் நூல்களிலும் பேச்சுக்களிலும் எழுத்துக்களிலும், அதாவது ஷேக் அப்துல்லா ஜமாலி மற்றும் அவரால் ஒப்புக்கொள்ளப்பட்ட தப்சீர் நூல் பேச்சு எழுத்து அப்படின்னு சொல்லி அதுல ஆபாச அசிங்கம் இருக்குங்கிற உங்க நிலைப்பாடு. நேத்து இன்ன வரைக்கும் தப்சீர் நூல் சொன்னாங்கல்ல, எத்தனை ஆபாசம் தப்சீர்ல இருக்குன்னு இது வரைக்கும் எடுத்து காமிச்சாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. இதுல நீங்க புரிஞ்சுக்கலாம் யார்கிட்ட நியாயம் இருக்கு அப்படிங்கறத. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொன்னாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜலீஹ் அலைஹிஸ்ஸலாம் பத்தி இப்ராஹிம் அப்பாஸ் சொல்லியிருக்காங்களே, இவங்க சொன்னாங்க, அதுக்கு நம்ம பதில் கொடுத்தோம், முடிஞ்சு போச்சு. அப்ப அது ஒண்ணுதான். தப்சீர் நூல்ல பெருசா பாரதூரமா இருக்குன்னு நிலைப்பாட்டுல கையெழுத்து போட வச்சுவிட்டு, ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க, ஒரே ஒரு பாயிண்ட் தான், அதுல இல்லனாலதான் நாங்க ஃபிக்ஹ் கிதாப் போயிட்டோம் அப்படின்னாங்க. உங்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஃபிக்ஹ் கிதாப் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னோமா, அதை நியாயப்படுத்துறாங்களாம். அவங்க நியாயப்படுத்த முனைந்தது நேற்று அவர்கள் தோல்வி அடைந்து விட்டாருங்கிறத நிரூபணமாகி போச்சு. என்னது, ஃபிக்ஹ் கிதாபை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? குர்ஆனுக்கு விளக்கம் ஹதீஸ் விளக்கம் தான் சொன்னீங்க, தப்சீரும் குர்ஆனுக்கு விளக்கம் தானே, அதனால ஃபிக்ஹ் கிதாப் தப்சீர் கிதாப் தான். போதுமா? இப்ப இதுல இருந்து என்ன, யார் உலகத்திலேயே ஃபிக்ஹ் கிதாபை யாரும் தப்சீர் கிதாப் சொல்ல மாட்டாங்க. தப்சீர் கிதாப் வேற, ஃபிக்ஹ் கிதாப் வேற. அவங்க தவறுல தான் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க வாசிக்கிறது தப்சீர் அல்ல, ஆனாலும் தப்சீர் முடிச்சு போட நினைச்சாங்களாம். அப்ப முடிச்சு போட நினைச்சது அவர்கள் தோல்வி கண்டு விட்டார்கள் அப்படிங்கறத நேத்து அவங்க சொல்லிவிட்டாங்க. மறுபடியும் வேற இன்னைக்காவது சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டு ஏதாவது தப்சீர்ல பார்த்து வரான்னு சொன்னாங்க. இல்ல, நேற்ற மாதிரிதான் இன்னைக்கும் வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறியதுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அதேதான். ஏன்னா வேற டைம் இல்ல, இவ்வளவு நாளா இருந்துச்சு விவாதத்துக்கு உண்டான, இன்னும் சொல்ல போனா அரங்கம் கிடைக்கலன்னு சொல்லி
பல நாட்கள் தள்ளி போய் தான் வந்திருக்குது. அவ்வளவு அவகாசம் இருந்தும் கூட தஃசீர் அவங்க எடுக்கவே இல்லை, எடுக்க முடியல, நேரம் இல்லாதனாலதான். இப்ப திடீர்னு சொன்னாக்க இந்த நைட்டு போய் பாத்திர முடியுமா? பல மாதங்கள் இருந்து அவங்க எடுக்க முடியலையே, ஒரு நைட்ல போய் எடுக்க முடியுமா? அதனால மறுபடியும் அந்த பழைய விஷயங்களே தூசு தட்டி உட்கார வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இன்னும் இதுவும் போக்கணும்ல, வேற பாயிண்ட் இல்லையில, சரக்கு இல்லையில, அதை வச்சுதான் போக்கணும் அப்படின்னு வந்துட்டாங்க. இன்னொன்னு, அவங்க கேள்விக்கு பதில் சொல்லண்டாங்களே, சம்பந்தம் இல்லாம கேள்வி கேட்டாங்க, தலைப்பை விட்டு வெளியே நின்றாங்க. அதான் உள்ள இருக்கிறவனு கஷ்டப்பட்டு நிரூபிக்க முடிந்தாங்க, அதே தோழி கண்டாய் போச்சு. ஆனா நம்ம எப்படி கேள்வி வச்சோம்? எல்லாம் தலைப்புக்குள்ள வல்லவா கேள்வி வச்சோம், கலாலா அப்படின்னு சொல்லி முரண்படுதுன்னாங்க, அதனால மாற்றப்பட்டுனாங்க. அப்ப தாய்வழி சகோதரருக்கு என்ன சட்டங்க? உலகத்தில் 1400 வருஷமா யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்றீங்க. அது மட்டுமல்ல, ஒரு சட்டத்தை நீக்கிறீங்க, ஒரு வசனத்தை நீக்கிற மாதிரிதான். ஒரு வசனத்தை மறுத்தா குஃப்ர்ல கொண்டு போய் சேர்த்துருமே. சரி, நீங்க அந்த சட்டம் மாற்றப்பட்டுன்னு சொன்னா தாய்வழி சகோதரனுக்கு என்ன சட்டம் சொல்லுங்க, கேட்டமா இல்லையா? இது அவங்களுடைய தர்ஜமாடி இருந்த பிழை தானே, நிலைப்பாடுல எழுதியிருக்கிறாங்கல்ல, குர்ஆன் மாற்றம் இல்ல அப்படின்னு ஏன் பதில் சொல்லல? அப்ப எங்களுக்கு தகுதி இல்ல தஃசீர் செய்ய, மொழியாக்கம் செய்ய தகுதி இல்லைங்கிறத ஒப்புக்கொண்டிருக்காங்க. ஏன்னா அவங்கள்ட்ட பதில் இல்லைங்கிறதுனால. அதே போல பெண்களுக்கு விவாகரத்து உரிமை அப்படிங்கறத நம்ம கேட்டாங்க. அப்ப சம்பந்தம் இல்லாம ஒரு ஹதீஸ் கொண்டு வந்தாங்க. ஆண்களுக்கு அது விவாகரத்து தான் அந்த ஹதீஸ்ல இருக்கு, அதை போட்டுவிட்டு பெண்களுக்கு ஒண்ணு நீங்க ஜமாத்து தலைவர்கிட்ட முறையிடாம எழுதிருக்கிறோமே, அதை நாங்க குற்றச்சாட்டை வைக்கவே இல்லையே. ஆனா விவாகரத்து செய்யும் உரிமை பெண்களுக்கு உண்டு என்று எழுதி வாசகம் போட்டிருக்கீங்கல்ல, அந்த வாசகம் தான் தப்பு. நாங்க சொன்னோம், ஒன்னா தப்பு தான் எடுத்துடுறோம், தெரியாம தமிழ் எழுதிட்டோம்னு சொல்லுங்க, இல்ல செஞ்சது சரிதான் அப்படின்டா அதுக்கு ஆதாரம் காமிங்க, இல்லண்டா தஃசீர் செய்ய அதிகாரம் உங்களுக்கு இல்ல அப்படிங்கறத அவங்களும் ஒப்புக்கொண்டாங்க. நிலைப்பாட்டுக்கு பிரகாரம் அவங்க அது தெரியணும். குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக எந்த கருத்தும் இல்லை என்று சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துபிட்டு குர்ஆன் மாற்றமாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது வரைக்கும் பதில் சொல்லல, நேத்து தான் இல்ல திடீர்னு கேட்டாங்க. அவங்க நம்ம எதை கேட்போம் உங்களுக்கு தெரியாது இல்ல, அதனால தெரிஞ்சுதான் வந்திருக்கானு, அது வேற விஷயம். இன்னைக்கு நைட்டே பார்த்துட்டு இப்ப ஆரம்பிச்சிருக்கலாம்ல, பதில செய்யல, ஏன்னா இல்ல, அதனாலதான் அந்த முருங்கை மரம் ஏறி இருக்கிறாங்க. அதே போல பாருங்க, முஅல்லஃபத்து குலூபுஹும் கேட்டோம், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் ஜகாத்து கொடுக்கலாம் 2 ஹதீஸை கொண்டு வந்தீங்களே, அந்த 2 ஹதீஸுங்களும் நேரத்தை சொல்லிவிட்டாங்க. அதுல ஜகாத்துன்னு எங்க இருக்குது, ஆதாரம் தாங்க இந்தாங்க ஜகாத்துன்னு சொல்ல வேண்டியதானே, அவங்க எழுதுனேல தானே கேட்கிறோம், சொல்லல. அப்ப எங்களுக்கு தஃசீர் செய்ய தகுதியும் மொழியாக்கம் செய்யற தகுதியும் இல்லைங்கிற ஒப்புக்கொண்டாங்க. ஏன்னா அவங்க சொல்லியும் கூட அவங்க தரல. இந்த தகுதி இல்லாதவங்கள ஈடுபடக்கூடாது. உங்களுக்கு ஈடுபட்டா தமிழ் சுட்டி காரண பதில் சொல்லணும், இல்லன்னா பேசாம வேற வேலையை பார்த்துட்டு போகணும். இதனால மார்க்கத்தில் போய் விளையாடக்கூடாது. அடுத்து இன்னொன்னு சொன்னா, சபா மினல் மசானி விஷயத்தை சொன்னோம், அதுக்கு பதில் சொல்ல அந்த வசனங்கள் சம்பந்தமாக. அதே போல நீங்க ஒரு வசனத்தை சொல்லிட்டு கல்லா தொழுகை தேவையில்லை, நீங்களே அந்த வசனத்துல கல்லா தொழுகை இல்லைன்னு எங்கெங்க இருக்குது அது காமிங்க, இந்தாங்க இருக்குன்னு காமிச்சிருக்கலாம், அல்லது எழுதுல தப்புதான் சொல்லியிருக்கலாம், ரெண்டையும் செய்யல. அப்ப தஃசீர் செய்யற அதே தகுதியும் மொழியாக்க தகுதியும் இல்லைங்கிறத அவங்கள ஒப்புக்கொண்டுக்கிறாங்க, இந்த சபைக்கும் தமிழ் பேசும் மக்களுக்கும். அதே போல சலாம் விஷயத்துல மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு சலாம் சொல்லலாம், இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்காங்க, துவக்கலாம் என்றுங்கிறீங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவக்க கூடாதுங்க சொல்லியிருக்காங்கன்னு அந்த ஹதீஸை சொல்லி எந்த கிதாபெல்லாம் சொன்னோம், பதில் சொல்லியிருக்காங்க. நீங்க இப்படியா சொன்னீங்க, இந்த பாருங்க இந்த ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடங்கலாம்னு சொல்லியிருக்காங்க, நாமாவே சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க வச்சிருக்கணும். அப்ப அவங்க எழுதுனது கரெக்ட், பதில் சொல்லல. ஆனா என்ன சொல்றாங்க, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றம் இல்லை, எங்க நிலைப்பாடுன்னாங்க, கையெழுத்து போட்டாங்க, வந்தாங்க, நேத்து ஃபுல்லா சொல்லல, சரி இன்னைக்கே சொல்லலாம்ல, இன்னைக்கு சொல்ல, ஏன்னா இல்ல. அப்ப அவங்களுக்கு தகுதி இல்லைங்கும் பொழுது ஏன் இந்த குர்ஆன்ல எல்லாம் விளையாடுறீங்க, பேச ஒதுங்கிட வேண்டியதானே அப்படிங்கிறோம் நம்ம. அதே போல பாருங்க, மலக்குல் மௌத் விஷயம், ஒரு மலக்கு உயிரை கைப்பற்றுவான்னு இல்லைன்னாங்க, விளக்குங்கிறது வேற, ஆனா வசனத்துல இருக்குது மலக்குல் மௌத்தி, வசனத்தை ஓதி காமிச்சோம். இப்படி நிறைய லவ்லாங்கிற வார்த்தைக்கு சொன்னாங்க, நீங்க சொல்ற அர்த்தம் தப்புன்னு சொன்னா அது நாங்க சொல்ற அர்த்த பிரகாரமே இன்னொரு இடத்துக்கு அர்த்தம் வச்சிருக்கீங்களங்க அப்படின்னு அவங்க தர்ஜமால பார்த்தோம். இது அரபி மொழி தப்புன்னு சொன்னா அல்லாஹ் சொன்னது தப்பான்னு கேட்டோம், அதுக்கெல்லாம் பதில் சொல்லல. அதுக்கு விளக்கினால் நாங்க விளக்குவோம், நாங்க லவ்லாக்கு விளக்கணும், கடைசி நேரத்தில் ஆரம்பிச்சாங்க, நேரம் முடிஞ்சு போச்சு. அப்ப இன்னைக்கு லவ்லாக்கு இந்த இலக்கண பாகத்தை கொண்டு வருவாங்க நம்ம நினைச்சோம், தொடவே இல்லை, மறுபடியும் மது போயிட்டாங்க. ஏன் இப்படி செய்யணும்? அப்ப அவங்க எழுதுனது தப்புங்கிறத ஒவ்வொரு கட்டமும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அவங்க இல்ல இல்ல அப்படின்னு மற்ற விஷயங்களை தான், அதாவது நீ குர்ஆன் ஹதீஸுக்கு ஒற்றுமையா இல்ல, அது சரியாக இல்ல, இப்படிதான் சொல்றாங்க. ஆய்வை பத்தி பேசுறாங்க, என்ன இதுவெல்லாம் ஆய்வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஆய்வு பண்றாங்க, 100 டிகிரி 170 டிகிரி 200 டிகிரி. அப்ப ஆய்வு செய்யறது ஆபாசம் சொன்னா அதை விட பண்படங்கா ஆபாசம் செய்யறாள், இது அப்பட்டமான ஆபாசம் அல்லவா? எது ஆய்வு செய்யறாளாம் டிகிரி கணக்குல,
என்ன இப்படி தான் இருந்து போயிட்டு இருக்கு. எதுவுமே இப்ப சரியா இல்லைங்க. அப்ப தந்துட்டு தந்தாங்க, என்ன தந்தாங்க, பிணத்துல உடலுறு கொள்வதை அனுமதித்திருக்கிறாங்க இமாம்கள். நீங்க அதுக்கு ஆதாரம் கேட்டோம், அதுக்கு ஆதாரம் தந்தீங்க, சொல்லுங்க. அனுமதித்திருக்கிறார்கள், அதுக்கு தான் ஆதாரம் தான் சொல்லுங்க. கேட்டதெல்லாம் கொடுத்தாங்களாம். இது இருக்கணும். இப்னு கசீரை பத்தி கேட்டோம், அதுக்காக தந்தீங்க. அதனால இப்னு கசீர் முரண்டு சொன்ன வாசகத்தை கேட்டுக்கணும் தாங்க. சகோதரர்களே, வாத தோக்குறதுக்கு முன்னாடி ஒன்னா பினிஷ் ஃபைனல் பண்ணிட்டே வரணும். இந்த திருமதி அரிசி வாங்க, திருமதி முஸ்லீம் வாங்கிட்டாங்க, கலியில வாங்கிட்டாங்க. கேளுங்க கேளுங்க, நீங்க கடமைக்கு கேளுங்க. மறுபடி எங்களுக்கு திருமதி அரிசி வேணும், டைம் பண்ணாலும் பரவாயில்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒன்னு சொல்லிருக்கீங்க, விளையாட்டா நினைச்சிட்டு இருக்கீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் மேல பொய் சொல்லுவீங்க, ஆதாரம் கட்ட முழிப்பீங்க, என்ன அர்த்தம்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேலி குத்த நினைக்கிறீங்களா? விவாதமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க கேக்குறேன். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது மன் கதப அலைய முத்தாமிதன் ஃபல்யதபவ மகாதுஹு மினன்னார், நரகத்துக்கு இருப்பிடத்தை ரிசர்வ் பண்ணட்டும்னு சொல்லி இருக்காங்க. அப்ப திருமதியில ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் அது அசிங்கமான ஹதீஸ். மிருகத்தோட சேர்ந்தவனை தண்டிக்காதீங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். நல்ல தத்துவம் சொன்னா கூட போய் சின்ன பொய்ன்னு எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அவ்வளவு அசிங்கமான ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று நீங்கள் சொன்னீர்கள். அந்த ஹதீஸ் தாங்க, கேளுங்க கேளுங்க. சேர்ந்து கேட்டாலும் கிடைக்காது. அப்ப முஸ்லிம் ஹதீஸ் தாங்க. இமாம்கள் சொன்னாங்க கியாம நாள் வரைக்கும் பின்பற்றணும், அந்த ஹதீஸ் தாங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது. நாங்க தடுத்துட்டு வரேன். எங்க தோன்றிய நீங்க குறுக்க பேசாதீங்க, உங்க தரப்புல மட்டும் தான் பேசணும், நீங்க பேசக்கூடாது. எங்களுக்கு கூட டைம். சரி, அன்புள்ள சகோதரர்களே, டாபிக் வருவோம். முடிஞ்சிருச்சா? இந்த தன்னுடைய உறுப்பை தன்னுடைய பின்துவாரன்னு சொன்னமே, அதுக்குள்ள பதில் என்ன? சுறாகலாம் 180 டிகிரி. சரி சரி சொல்லிட்டு வரோம். இதுக்கு என்ன பதில்? இதான் பதிலா இருக்கு. இந்த மாதிரி அசிங்கமா கற்பனை பண்ணி கிதாபு ஃபிக்ஹ்னு எழுதி வச்சு மதரசால ஓதி கொடுக்குறீங்களே, இது கேவலமா இல்லையா? அந்த கேவலம் வெக்கி தலகுனிய ஒண்ணு பதில் சொல்லுங்க, இல்ல வெக்கி தலகுனிங்க. எவ்வளவு பெரிய விஷயத்தை நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், புரியுறது நான் கேட்கத்தான் செய்வோம். ஒருத்தர் அசிங்கமா பேசினா, இந்த அளவுக்கு அசிங்கமா பேசினான்னு சுட்டி காட்டுறதுக்காக நாங்க புரிய வைக்கிறதுக்கு பேசுறோம். நீங்க அதை சட்டமா எழுதி வச்சுக்கிறீங்க, நாங்க கேள்வி கேட்கறதுக்கு பேசுறோம், அதை கிண்டல் பண்ற கேட்கிறோம், எதிர்த்து பேசுறோம். நீங்க ஆதரிச்சு பேசுறீங்க, இப்படி நடந்தால் சொல்லி சட்டம் எழுதி கொடுக்கறது பேசுறீங்க. அப்ப இது பதிலா? நான் கேட்டதுக்கு இது பதில் ஆகுமா? அப்ப இப்படி எல்லாம் அதாவது வந்து இருக்கிறவர்கள் கூட என்ன செய்யறாங்கன்னா, நம்ம ஷேக் அபு தலாயில் ஆதாரங்களுக்கு தந்தை, ஆதாரங்களுக்கு தந்தை என்ன? தந்தைன்னு அவர் தானே பெறுவார். பிள்ளைகளுக்கு தந்தைன்னா அவர் பெற்றெடுப்பாரு, இவர் பெற்றெடுப்பார் ஆதாரங்களை. இருக்கிற எடுத்து சொல்ல மாட்டாரு. முஸ்லிம் திரும்ப அவரா என்ன செய்வார், உண்டாக்கி சொல்லுவாரு. அப்படிங்கிறது இப்ப நிரூபணமானவன் என்ன செய்யறாங்க, நம்ம மதுகபை பத்தி கேட்கறாங்க, நம்ம பதில் சொல்ல போறாங்க. இதை வச்சுக்கிட்டு போய் நம்ம வஹாபிகளை அவரை மடக்குவோம் நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க எல்லாரும். இங்க நீங்க என்ன சொல்றீங்க? பதில் தான் 170 டிகிரி 200 டிகிரி. இது ஆபாசம் இல்லையா? இதா பதில்? நான் என்ன கேட்கிறேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா, எங்களுக்கு தேவை ஆதாரம் வேணும். அடுத்த அமருக்குள்ள எங்களுக்கு திருமதியில ஹதீஸ் வேணும், அதே மாதிரி முஸ்லிமுடைய ஹதீஸ் வேணும். இல்லன்னா பொய் சொல்லிட்டான்னு ஒப்புக்கொள்ளணும். அப்ப வாதனா நீங்க வாடி சொல்லிட்டு என்ன போட்டு போயிருப்பீங்களா? நாங்கெல்லாம் வேலை மார்க்கெட் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எதுக்கு உட்கார்ந்துருக்கோம்? உண்மையை கண்டறிய உட்கார்ந்துட்டு இருக்கோம். நாங்க பொய்யர்னா டிக்ளேர் பண்ணி நிரூபிங்க, நீங்க பொய்யர்னா நாங்க நிரூபிக்கிறோம். அது யாவத்தில் வச்சுக்கிறங்க. அடுத்து என்ன செய்யறாருன்னா, சில கேள்வி கேட்கிறார். இந்த கலாலாங்கிறார். ஒரு பினிஷ் பண்ணிட்டு வரணும். அப்ப ஹதீஸ் விஷயத்தை பினிஷ் பண்ணியாச்சு. அதை பத்தி என்ன செய்யக்கூடாது, பொய்ன்னு சொல்லணும், தரணும். ரெண்டுல ஒண்ணுதான். அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த கலாலான்னு ஆரம்பத்தில் எடுத்தாருங்க. உங்களுக்கு தெளிவா எல்லாருக்கும் புரியறதுக்காக நான் சொல்றேன். மறுபடியும் உளர்னா அது உளறலுக்கு எத்தனை பேரை கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேன். நான் சொல்ற பதில் கவனத்தில் வச்சுக்கிறேங்க, இதுவே பதிலா இருக்கும். திருக்குறான்ல 4வது அத்தியாயம் 12வது வசனத்திலையும் 4வது அத்தியாயம் 176வது வசனத்திலையும் 2 இடத்தில் கலாலா என்ற சொல் இடம்பெறுகிறது. இந்த கலாலாண்ட யார் என்று கேட்டா, அதாவது வாரிசு இல்லாம, புள்ளகுட்டி இல்லாம சகோதரி மட்டும் விட்டுட்டு போறான் பாருங்க ஒருத்தன், அதுக்கு பேர் தான் கலாலா. ஒருத்தன் செத்து போறான், அவனுக்கு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாம் இல்ல, சகோதரி இருக்கிறான், இதுக்கு பேர் கலாலா. இந்த கலாலாவுக்கு எவ்வளவு சொத்து, அதாவது ஒருத்தனுடைய சொத்துல இருந்து அவனுடைய சகோதரிக்கு, செத்து போன ஒருத்தனுடைய சொத்துல இருந்து சகோதரிக்கு எவ்வளவு கிடைக்கும் என்பதை சொல்லும் பொழுது 4:12 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், 6ல் 1, 6 பங்கு சொத்தை வச்சு 1 பங்கு அந்த சகோதரி கொடுக்கணும். இது ஒரு இடத்துல சொல்றான். 176 அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இதே கலாலா, இதே சேம் இதே வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி என்ன செய்யறான்னு கேட்டா, அவங்களுக்கு பாதி சொத்துல பாதி அப்படின்னு சொல்றான். அப்ப சகோதரிக்கு, அதாவது வாரிசு இல்லாத ஒருத்தனுடைய சகோதரிக்கு
அவனுடைய சொத்தில் இருந்து 1/6 என்று ஒரு வசனம் சொல்கிறது, பாதி என்று ஒரு வசனம் சொல்கிறது. ரெண்டும் முரண், ரெண்டும் அல்லாஹ்வுடைய கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய கலாமில் முரண் இருக்க முடியாது. 1/6 சரின்னா பாதிங்கிறது சரியில்லை, பாதி தான் சரின்னா 1/6 சரியில்லை. கணக்குல தத்துவம்லாம் செய்யவே முடியாது. கருத்துக்கள் அந்த கருத்து இந்த கருத்துன்னு கொடுக்கலாம். 2 3 1 சொல்லலாம். யாரா இந்த காலத்துலயும் 6 2 1 6ங்கிறது சரிதான் 2ங்கிறது சரிதான் சொல்ல முடியுமான்னா நம்பர்ல முடியாது. நம்பர்ல தத்பீக் பண்ணி இணைக்கிறதுங்கிறது சாத்தியமே படாது. இப்ப முரண்பட்ட உடனே என்னடான்னு யோசிச்சு பார்க்கும் பொழுது ஒரு ஹதீஸ் கிடைக்கிறது. பரா இப்னு ஆசிப் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில இருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு, இந்த பாதின்னு வருதுல 476 வசனம் இதுதான் கடைசியா இறங்கின வசனம் அப்படிங்கிறார். அப்ப நமக்கு கிளியர் ஆகிறது, கடைசியா வந்தது மாத்தி விட்டது. ஏன் மாத்தினுச்சுங்கிறோம், 2 முரணை வேற இருக்குது. அதுக்கு மாற்றமான கருத்தை இது சொல்ற காரணத்தினால கடைசியா இறங்குனுச்சுன்னு ஒரு சொல்றாரு பாருங்க, அதை ஒருத்தன் மூளையை செலவழிச்சு சிந்தித்தானேயானால் அது மாற்றப்பட்டு விட்டதுன்னு என்ன செய்வான், விளங்கிக் கொள்வான். அதை நம்ம சொல்லிட்டோம். இவங்க என்ன செய்யறாங்கன்னா, தப்சீர்கள் என்ன வச்சுக்கிறாங்கன்னா, அந்த 4:12 வரக்கூடாது தாய் வழி சகோதரியா, இந்த வசனத்துல வர்றது தந்தை வழி சகோதரியா, இப்படி இவங்களா ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு தாய் வழி சகோதரிக்கு என்ன சட்டம் என்று கேட்கிறார். தாய் வழி சகோதரி எங்க இருக்குது? தாய் வழி சகோதரின்னு 4:12 இருக்கிற எடுத்து காட்டுங்க. அதுலயும் குத்து தான் இருக்கு, இதுலயும் குத்து தான் இருக்குது. இல்லாத ஒரு தாய் வழி சகோதரி அவர் கற்பனை பண்ணிக்கிட்டு தாய் வழி சகோதரிக்கு என்னன்னு கேட்கிறார். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சகோதரினா யார் யாரெல்லாம் அடங்குவாங்களோ அதுல யாரெல்லாம் அடங்குவாங்களோ அவங்க தான் இதுல அடங்குவாங்க. சகோதரிங்கிற வார்த்தை தான் அதுல இருக்கிறது. தாய் வழி சகோதரி அங்க எங்க வந்துச்சுன்னு எனக்கு ஆதாரம் சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு தப்சீர்ல எழுதி வச்சுக்கிறீங்களே தாய் வழி சகோதரி மாற்றப்படலையா, அது தாய் வழி சகோதரியா, இது வேற சகோதரிங்கிறாங்க. அந்த தாய் வழி சகோதரி பிரிக்கிறீங்களே அதுக்கு என்ன ஆதாரம்? உங்களை ஆதாரம் எல்லாம் பிரிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கு என்ன சட்டம் ஏண்ட கேட்கறாங்க. இதான் விஷயம். இவ்வளவு தெளிவா விளக்கிற. முதல்ல நேரத்தை கருத்துல கொண்டு அவருக்கு மட்டும் புரியுற மாதிரி சாட்டா இதை சொன்னேன். இப்ப எல்லாருக்கும் புரியுற மாதிரி என்ன செய்ய வேண்டி இருக்கிறது. அப்ப இது இருக்கிறது. அந்த வாரிசு இல்லாத ஒருத்தனுடைய சகோதரி விஷயமாக இப்படி சட்டம் இருக்கு, பதில் சொல்லியாச்சுங்க. இப்ப இந்த கேள்வி வருமா கேட்கிறதா இருந்தால் தாய் வழி சகோதரியத்தான் அது சொல்லுதுன்னு ஆதாரத்தை காட்டிவிட்டு இப்ப என்ன சட்டம் என்று கேட்கணும். அங்க தாய் வழி சகோதரின்னு சொல்ல கிடையாது. எதுல 4:12 கிடையாது, 4:176 கிடையாது. அப்ப 4:12 176 இல்லாத ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்கு என்ன சட்டம் கேட்கிறாரு. அது பினிஷ் பண்ணி விட்டோம். இனிமே கேட்கிறாங்க தாய் வழி சகோதரி கேட்டமே என்ன பதில் நீங்க கேட்க கூடாது. நான் தான் போட்டு கேட்டிருக்கேன், தாய் வழி சகோதரியை பற்றி அந்த வசனம் சொல்லுதுன்னு எப்படி நீங்கள் எடுத்தீர்கள், அதுக்கு என்ன ஆதாரம்? இப்ப ஆதாரம் நீங்க சொல்றீங்க தள்ளப்பட்டிருக்கிறீங்க, அதை யாபத்தில் வச்சுக்கிறீங்க. ஒன்னு முடிச்சாச்சு. அடுத்து என்னன்னு கேட்டா சலாம் சொல்ற விஷயம் எடுத்திருக்கிறாங்க. சரி ஒண்ணுனா வருவோம். கலாலா முடிச்சாச்சு, அதுக்கு போயிட்டாச்சு. இந்த முஸ்லீம் ஹதீஸ் சொல்லியாச்சு. ஒண்ணுனா பினிஷ். இனிமே பழசுக்கெல்லாம் பதில் சொல்லுவோம். ஒன்னு பினிஷ் முடிஞ்சுக்கணும். மற பதில் சொல்ற தேவையில்லாத அளவுக்கு ஒண்ணுனா முடிச்சிருவோம். எதுவும் மிச்சம் வைக்க மாட்டோம். புதுசையும் போட வேண்டி இருக்குது, டைம் இல்லாதனால. நிறைய இருக்கு, எடுத்து போடணும் இல்லையா. இன்னொரு கற்பனையை பாருங்க. இது ஷாஃபி கிதாபுடைய சட்டம். ஒரு மிருகங்கள்ல 2 வகை இருக்குது. சாப்பிடுறதுக்கு ஹலாலான மிருகம், சாப்பிடுறதுக்கு ஹராமான மிருகம். நாய் பண்ணி மாதிரி உள்ளது சாப்பிடக்கூடாது, ஆடு மாடு இது மாதிரி உள்ளது நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஒரு சட்டம் எழுதுறாங்க. என்னன்னு கேட்டா, சாப்பிடுற பிராணி இருக்குல்ல, அதுல உள்ள ஒரு ஆண் பிராணி, ஒரு ஆடுன்னு வச்சுக்கிறீங்களேன். ஒரு ஆடுங்கிற மாக்கூல்னு வருது. மாக்கூல்னா சாப்பிடப்படக்கூடியது ஆடுன்னு உதாரணத்துக்கு வச்சுக்கிறோம். ஒரு ஆடு ஒரு பொட்ட ஆடின் மீது என்ன செய்யுது, உறவு கொள்ளுது. அல்லது ஒரு ஆண் ஆடு பொட்ட மாட்டின் மீது என்ன செய்யுது, சாப்பிடக்கூடிய. இப்படிலாம் கற்பனை பண்றாங்க. ஆடு மாட்டோட சேர்ந்தா என்ன சட்டம், மாடு ஆட்டோட சேர்ந்தா என்ன சட்டம். பயங்கரமான ஆராய்ச்சி. சரி, அப்படி ரெண்டு ஒன்னா சேர்ந்துருச்சா, ஆணும் சாப்பிடக்கூடிய பிராணி, பெண்ணும் மனிதனுக்கு சாப்பிட அனுமதிக்கப்பட்ட பிராணி. அந்த பிராணிகள் ஒன்னு மாத்தி உறவு கொண்டு வலதத்து வலதன் அலா சூரத்தில் ஆதமியி, மனித வடிவத்தில் அது பிள்ளையை பெற்றெடுக்குது. எதுங்க, ஆடு சேர்ந்து மனுஷ பிள்ளைய பெறுதான். அப்படி பெற்றால் தாகிருன், அது சுத்தமானது. மனுஷன் சாப்பிடப்படக்கூடிய பிராணிக்கு தானே பிறக்குது, சுத்தமானது. மாக்கூலுன், அதையும் திங்கலாம். அது சொல்றாங்க. மனுஷ வடிவத்தில் வந்துருச்சுல. ஃபலவ் ஹபிதல் குரான, அந்த பையன் குரானை மனப்பாடம் செய்து, அமில ஹத்தீபன், அவன் ஹத்தீபாகவும் பணியாற்றி, சல்லாபினா ஈதல் அல்ஹா, பெருநா தொழுகை ஹஜ் பெருநா தொழுகை நமக்கு தொழுவித்தால் ஜாசாயுலஹாபிஹி பாதுதாலிக்க, அதுக்கு பிறகு அவனே பிடிச்சி குர்பானி கொடுத்துடலாம். ஏன்னா ஆட்டுக்கு தானே பிறந்திருக்கிறான். ஆட்டுக்கு பிறந்தாங்கிற காரணத்தினால அவனே ஹத்தீபாக்கி பெருநா தொழுகை வச்சுட்டு அவனே அடுத்து குர்பானி கொடுத்துடலாம் அப்படின்னு பயங்கரமான சட்டம் சொல்லி இருக்கிறாங்க. இல்ல நம்ம என்ன கேட்கிறோம், ஆட்டுக்கும் தான் பிறச்சுன்னு இப்படி கண்டுபிடிக்கிற முதல்ல
இந்த ஒரு ஆடை மனுஷ பிள்ளைய பெத்துச்சுன்னு வைக்குவோம். அதுக்கு காரணமா இருந்து ஆடுன்னு இப்படி சொல்றது என்னைக்கு சேருதுன்னு பார்த்துட்டு இருக்கணும். 10 மாசம் முந்தைய 10 மாசம் கேமரா போட்டு அதுல எது எதெல்லாம் வந்து சேருதுன்னு கண்காணிக்க இயலுமா? இது கண்டுபிடிக்க இயலுமா? இப்படி ஆடுன்னு சேர்ந்து மனுஷ பிள்ளை பிறக்குமா? அப்படி தோற்றத்துல பிறந்தாலும் அது பகுத்தறிவுலாம் இருக்குமா? அப்படியே இருந்தாலும் ஒன்னு ஆடுன்னு சொல்லி இது மனுஷன் சொல்லு. ஆடுனா ஆட்டுடைய சட்டத்தை கொடு, மனுஷன் மனுஷன் சட்டத்தை கொடு. அவர் பெருநாள் தொழில் போறான், குரானே மனப்பாடம் பண்ணுவாராம், கத்திபாவும் இருப்பாராம். கடைசியில் அவர்களே, பொதுவா விவாதம் செய்யக்கூடியவங்க நிதானம் இழக்கக்கூடாதுங்க. விவாதம் செய்யறவங்களே டென்ஷன் பட்டான்னு வச்சிருங்க. அப்ப பார்வையாளர் நிலைமை என்ன ஆகும்? கருத்துக்கள் வந்து சிலது ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்கலாம், சில ஏற்றுக்கொள்ள மாதிரி இருக்கலாம். பதில் என்ன அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர நிதானம் இழந்து பேசினாக்கா அப்ப அது விவாதம் வந்து நல்ல முறையில் தொடராது. அது ஏன் இந்த மாதிரி செய்யணும்? இப்போ அதே நிலையிலேயே ஒவ்வொன்னு தந்துட்டு தான் மறுவேளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம ஒரு பேச்சு வச்சுக்கிறோமே, பெண்கள் விவாதத்து உண்டுன்னு எழுதிருக்கீங்க, அதுக்கு உண்டான ஆதாரம் இல்ல சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆதாரம் தந்துடுது தான் நீங்க இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்கல்ல சில விஷயங்கள்லாம், அங்க போகணும்னு நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொன்னாக்கா நீங்க இந்த விஷயம் தொடர முடியுமா? அதுக்கு அங்கிட்டு போவே முடியாது. நீங்க நாங்க நேத்தையிலேந்து நீங்க சொன்ன சட்டத்துக்கு அதீஸ் எங்க இருக்குது தந்துட்டு தான் அடுத்த விஷயத்துக்கு போகணும்னு நாங்க நின்று இருந்தா நீங்க எங்கேயும் போயிருக்க முடியாத. இருந்தாலும் தருவீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இன்னும் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். ஒண்ணு வேணாம். இப்ப அந்த கலாலா விஷயத்துக்கு பதிலுங்கிற பேர்ல ஒண்ணு சொன்னீங்க, அதை நாங்க கேட்ட கேள்விக்கு முதல் பதில் இல்லைங்கிற இப்ப உங்களை விளக்குவேன். அது சொல்லிவிட்டு அடுத்த விஷயம் சலாமா அப்படின்னு சொன்னீங்க. ஏதோ சலாம் விஷயம் சொல்ல போறீங்கன்னு நினைச்சோம், விட்டு மதுவை போயிட்டீங்க. இப்ப நீங்க வந்து சலாம் விஷயம் சொல்லிவிட்டு தான் அங்க போகணும்னு சொல்லியிருக்கலாமே. அப்படி பார்த்தா நீங்க நகரவே முடியாதா? ஏன்னா நாங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் அது மல்லபத்து குழுப்பமா இருந்தாலும் சரிதான், இதுக்கு வந்து ஜக்காத்துங்கிற ஹதீஸே இல்லைன்னு காட்டுப்பட்டு தான் அடுத்ததுக்கு போகணும். அப்ப நான் நின்றா நீங்க அடுத்து போகவே முடியாது. இது வரைக்கும் நேரத்தில இருந்து இது வரைக்கும் பார்த்தா அது மட்டுமல்ல, இப்போ சில கட்டங்கள்ல சில வார்த்தைகள் வந்து மனது கஷ்டமா இருக்கும். ஆனா விவாதம் செய்யக்கூடியவங்க அதெல்லாம் பொறுத்துக்கிறணும். அது வந்து விவாதத்தினுடைய மரபு நியதி. இப்ப நீங்க இமாம்கள் எல்லாம் குறை சொல்றீங்க, இருக்கிறதான சொல்லுவோன்னு நீங்க நியாயப்படுத்தலாம். ஆனா இமாம்களை மதிக்கக்கூடிய உள்ளங்களுக்கு வந்து அது நிச்சயமாக புண்படுத்தும், நோயினை கொடுக்கும். அவங்களை மதிக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு வேணா அது இல்லாம இருக்கலாம். அப்படி இருந்தும் கூட நாங்க நிதானம் விளக்காம தானே நாங்க வாதம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நேற்று விவாதத்துல சொல்லி காட்ட வேண்டிய சூழ்நிலை அது சொல்ல வேணாம்னு நினைச்சேன். உங்களுடைய பேச்சுல ஹனபிக்காரன் ஷாபிக்காரங்க வார்த்தையெல்லாம் வந்தது. அப்படி இருந்தும் கூட இது ஒருமை சொல்லியது. வேணுமான நீங்க எல்லாம் முடிந்த பிறகு நீங்க இந்த வீழ்ச்சியில நீங்க பார்த்துக் கொள்ளலாம். அப்படி இருந்தும் கூட நான் சும்மா தான் இருந்தோம். ஏன் விவாதம்னு வந்துட்டா இது வந்து நம்ம டென்ஷன் அடையக்கூடாதுங்கிறது தான். அதனால இது டென்ஷன் அடைய வேணாம், எல்லாம் தந்துட்டு தான் போகணும்னு சொன்னா, இப்ப நீங்க வந்து இமாம்கள் எல்லாம் பிணத்தோட உடல் உழுவதை அனுமதிச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க, அதை தாங்கன்னு கேட்டோம். இப்ப அதை நீங்க தந்தாதான் நான் தொடருவேன்னு சொல்லி இப்ப நான் நிக்கிறேன். நீங்க தாங்கல. இமாம்கள் வந்து பிணத்தோட உடல் உழுவதை சரின்னு இருக்கிறாங்க, அந்த ஆபாசத்தை அனுமதிச்சிருக்கிறாங்க. அந்த நடந்து கொண்டால் என்ன சட்டம்ங்கிற வேற, அது சரியா தவறா அது அடுத்த சப்ஜெக்ட். நீங்க சொன்னதை அதை அனுமதிச்சிருக்காங்க. நீங்க அதைத்தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நேற்று தரல, இப்ப நீங்க தந்தாதான் நான் தொடரும். இப்ப நான் வாங்கிட்டு வாங்க நான் நிக்கிறேன். இப்ப தந்துறீங்களா? நீங்க தந்த பிறகு நான் தொடர்றேன். இப்படி ஒவ்வொன்னா பார்த்தாக்கா ஒத்து வராங்க. அதனால நீங்க சொல்றோங்கிறீங்க. இப்ப பாருங்க, கலாலா விஷயம் சொன்னீங்க, மத்தக்கெல்லாம் சொல்லுவோம். நீங்க நம்பிக்கையில நான் அடுத்த விஷயம் தொடர்றேன். இப்படித்தான் ஏதோ நீங்க எல்லாம் தந்துட்ட மாதிரியும் நாங்க தான் தள்ளவங்க மாதிரியும் பேசுறீங்க. அதெல்லாம் நிதானம் எனக்கு தேவையில்லை. எதா இருந்தாலும் சரிதான். சில கருத்துக்கள் வந்து, ஆனா நாங்க வந்து நாகரிகமற்ற வார்த்தைகளை யூஸ் பண்றது இல்ல. ஆனா சொல்கிற கருத்து வேண்டாம், புண்படுத்தலாம், அதுக்கு நம்ம நிதானம் இருக்க கூடாது. ஆனா வார்த்தைகள் கடுஞ்சொல்லாக இருந்தும் கூட நாங்க பொறுமையோடு விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கறதையும் இந்த நேரத்தில் நான் நினைவூட்ட விரும்புறேன். இன்னொரு விஷயம், இப்ப நான் திருமதி தந்தாதான் இப்பவே தரணும். நீங்க நான் தர்றதா இருந்தா, நான் அதுக்கு பதில் சொல்றதா இருந்தா, நீங்க ஒரு நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க, நான் தர்றேன். அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டா, நீங்க கேள்வி கேட்டா நாங்க பதில் சொல்லிட்டா, நீங்க தர்றதா சொன்னீங்கல்ல அப்படின்னு தாங்க பதில் தந்துட்டோம். உப்ப தாங்க அப்படின்னு கேட்டா கூட நியாயம் இருக்கிறது. நான் என்ன சொன்னேன், நீங்க ஹத்து இல்லன்னு இமாமுல் சொல்றதாக இதெல்லாம் சட்டமா, இதெல்லாம் ஆபாச ஆதரிக்குன்னு சொன்னீங்க. சரிங்க, இப்படி ஒண்ணு நடந்துருச்சு. துபைங்கிறது அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் சொன்னேன். அதாவது விலங்கோடு புணர்வது அப்படியே மேட்டுக்கு மட்டும்தான் நான் துபை உதாரணம். எல்லா விதத்துக்கும் நான் துபை சொன்னேன், அந்த மேட்டுக்கு தான் நான் சொன்னேன். அப்படியானால் உங்களிடம் என்ன சட்டம், இப்படி நடந்துட்டா என்ன சட்டம் அப்படி சொல்லுங்க. நீங்க திரும்பி நீங்க பதில் சொல்றேன்.
நீங்க அதுக்கு உங்க சட்டத்தை சொல்லிட்டு, நாங்க சட்டம் சொல்லிட்டா சொல்றேன், நீங்க இல்லங்க சட்டம் சொல்லிட்டோம்ல, எங்களுக்கு இதான் சட்டங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு நான் தரலண்டாக்கா நீங்க சொல்றதுல நியாயம் இருக்குது. நான் கேட்டதை நீங்க தரவே இல்லையா, நான் நிபந்தனை வீச்சிருக்கிறேன்ல, நான் தர்றேன், இவங்க சட்டம் சொல்லுங்கன்னு இருக்கிறேன். நீங்க உங்களுடைய நிபந்தனை நிறைவேற்றாம நாங்க மட்டும் நிறைவேற்றணுங்கிறீங்க. இப்படி தந்தாதான் போகணும் சொன்னா நீங்க நேரத்தையே நிப்பாட்டி இருப்போம் வாதத்தை. இதுவரை நான் கேட்கறது வரலையே. அதனால நிதானம் விளக்காம பேசுங்க, அதான் நல்லது. அப்பதான் வாதம் நல்ல முறையில் தொடரும். நம்ம வாதம் செய்யக்கூடியவங்களையே நம்ம நிதானத்திலிருந்து பேச ஆரம்பிச்சாக்கா நல்லா இருக்காது. பார்வையாளர் எப்படி வேணுமானு இருக்கணும், நம்ம கரெக்டா இருக்கணும். அடுத்து இப்ப நான் மறுபடியும் அவங்கள்ட்ட சொல்றேன், ஒரு சட்டம் கேட்டிருக்கிறோம்ல, அந்த சட்டத்தை அவங்க சொல்லட்டும். அப்பல இப்னு கசீர் முரணாக இருக்கிறதுன்னு சொல்லி இருக்கிறாரு, அந்த வாசகத்தை தாங்கன்னு கேட்டோம், அந்த வாசகத்தை தரட்டும். சும்மா அவர் மாதிரி குர்துபி அது இதெல்லாம் வேணாம். உங்க இதுல இப்னு கசீர் தான் எழுதிருக்கிறீங்க, எங்க கேள்வி அதுதான். குர்துபியை பத்தி நான் கேள்வி கேட்டேன், குர்துபி நீங்க எழுதவும் இல்லை, அதனால கேள்வி கேட்க முடியாது. உங்களுடைய மொழியாக்கத்துல இப்னு கசீர் போன்றவர்கள் அப்படின்னீங்க, போன்றவர்கள் பின்னால்தான், அது யாருன்னு தெரியாது. இப்னு கசீர் வாசகத்தை நீங்க சொல்லிட்டீங்க, இப்னு கசீர் முரண் என்று சொல்லி இருக்கிறார், அந்த வாசகத்தை தாங்க, அதான் நாங்க கேட்கிறோம். அடுத்ததாக கியாமத்து நாள் வரைக்கும் இமாம்கள் சொன்னாங்க, கியாமத்து நாள் எந்த கருத்தில் அதை சொன்னேன் அப்படின்னு சொன்னா, கியாமத்து நாள் வரைக்கும் அந்த சட்டங்கள் எல்லாம் பொருந்தக்கூடிய அளவுல அவங்க சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு சட்டம், நாளைக்கு சட்டம், நீங்க அந்த கிளிப்புல முன்பின்னு பார்த்தா அப்படிதான் வழங்க, அப்படிதான் சொல்லி இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு சட்டத்தை சொல்றாங்க, அவங்க நாலு வருஷம் மாத்துறாங்க, கேட்டா இன்னைக்கு தான் ஹதீஸ் கிடைச்சிச்சுங்கிறாங்க, இன்னைக்கு தான் புரிஞ்சோங்கிறாங்க. இவங்க 5 வருஷம் கழிச்சு மாத்துவாங்க. இப்ப நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு 5 வருஷம் கழிச்சு கூட மாத்தலாம். இப்ப நீங்க செய்யறது கரெக்டா இல்லையாங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? 5 வருஷம் கழிச்சு மாத்தி போட என்ன செய்வீங்க? இப்ப 5 வருஷமா செய்யலாம், தப்பா போயிரும். இந்த நிலைமையெல்லாம் வேணாம், மதப்பு வந்துருங்க. அவங்க சொன்ன சட்டம் நாளைக்கு மாறும், 5 வருஷம் கழிச்சு மாறலாம் இல்ல, கியாமத்து நாள் வரைக்கும் அந்த கருத்துல தான் பேசணுமே தவிர இமாம்கள் எல்லாம் இப்படி சொல்லி இருக்கிறார், வார்த்தைக்கு வார்த்தை பார்க்க கூடாது. எந்த கருத்துல நம்ம சொல்லுறோமோ அதுதான் பார்க்கணும். ஒவ்வொரு வார்த்தையா பார்த்தாக்க யாரும் நகர முடியாதுங்க. அது குர்ஆனை வசனத்துக்கும் மொழியாக்கம் பண்றதா இருந்தாலும் சரிதான், ஹதீஸுக்கும் மொழியாக்கம் பண்றாங்க. வார்த்தைக்கு வார்த்தை மொழியாக்கம் பண்றாங்க. கருத்தை சொல்லிவிட்டு புகாரில் இருக்குங்கிறாங்க, கருத்து சொல்லிட்டு அல்லா குர்ஆன் இருக்குங்கிறாங்க. வார்த்தைக்கு வார்த்தையா? வார்த்தைக்கு வார்த்தை சொன்னா யாரும் நகர முடியாது. அப்படி யாரும் செய்யறதும் இல்ல. எழுதும் போதும் போல பேசும்போது கூட, பேசும்போது சொல்லவே தேவையில்லை, ஒரு கருத்தை சொல்லிவிட்டு குர்ஆன் இருக்கிறது அப்படின்றாங்க. அதே போல ஒரு கருத்தை சொல்லிட்டு புகார் இருக்குங்கிறாங்க. வார்த்தைக்கு வார்த்தையாவா? அப்ப ஒரு பயான்ல ஏதோ சொல்லுவாரு, நீங்க சொன்ன வார்த்தை புகார் அது இல்லைங்கன்னாக்கா கருத்து தான் வரும். அப்படிதான் நீங்க பார்க்கணும். இமாம்கள் சொல்லி இருக்கிறார்கள், அதுக்காக சொன்னா கியாமத்து நாள் வரைக்கும் மாறாத சட்டம், அதெல்லாம் மதப்பு வாங்க, அந்த கருத்துல தான் அது பேசப்பட்டது. முன்பின்னா பார்க்கணும். அதே போல நம்ம பல கேள்விகள் வச்சிருக்கிறோங்க, அவங்க எழுதுனதுல பிழை இருக்கிறது அப்படிங்கறத குர்ஆன் ஹதீஸ் நிரூபிங்கன்னு இருக்கிறோம். போனதெல்லாம் அதான் சொன்னோம். அதனால அந்த காரியத்தை இப்ப செய்ய ஆரம்பிக்கலாம். இன்னையோட முடியுது, பதில் சொல்லி விடுவோம், முடியறதுக்குள்ள பதில் சொல்லி சொன்னா கேள்வி பதில் நிகழ்ச்சி இல்லை. இது கேள்வி பதில், கேள்வி கேட்டிருக்கோம், பதில் சொன்னா முடிஞ்சு போச்சு. இது விவாதம், நீங்க பதில் சொல்லலாம், அது அந்த பதில் தப்புன்னு நான் சொல்லுவேன், நான் கரெக்டா வரேன், நீங்க வாதிடணும், அதான் விவாதம். அப்ப இப்பவே நீங்க பதில் சொல்ல ஆரம்பிச்சிடணும், அப்பதான் விவாதம் கரெக்டா போகும். கடைசி நேரத்தில் இது பதில் சொன்னா அது விவாதம் அல்ல. அதையும் நான் நினைவூட்ட விரும்புறேன். உதாரணத்துக்கு இந்த கலாலா விஷயத்தில் சொன்னீங்க, ரெண்டும் முரண்படுகிறது அப்படின்னு. ஏன் முரண்படுகிறது? முரண்படலைங்கிற நாங்க முரண்படி சொன்னா அளவு மட்டும் வந்தா முரண்பட்டுருமா? சரி, அகவாத்தில் வர சகோதரன் சவுந்தா எடுக்கணும், நீங்க பிரிக்கிறீங்க. நீங்க இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், பிரிக்க கூடாதுல? நீங்க அந்த சட்ட பிரகாரம் அது என்ன வருது? வயங்கானும் இஹ்வத்தம் ரிஜாலன் வனிசான் ஃபலிதக்கர் மிஸ்ல ஹல்தின் உன்சைன்னு வருதுல. அப்ப ஆணோ பெண்ணோ இருந்தா அவங்கள 2 பெண்ணுக்கு கிடைப்பது ஒரு ஆணுக்கு கிடைக்கும் இருக்குதுல, அது தாய் வழி சகோதர சகோதரருக்கும் பொருந்துமா? சொல்லுங்க நீங்க. அந்த ஒரு சட்டம் எந்த சட்டம் இருக்குங்கிறீங்களோ அதுல எப்படி இருக்குது? ஒரு சகோதரி இருந்தாக்கா பாதி, 2 சகோதரி இருந்தாக்கா 3/2. அங்க சகோதர சகோதரிகள் இருந்துட்டா பங்கீடு செய்யணும், 2 சகோதரிக்கு கிடைப்பது ஒரு சகோதரன் கிடைக்கும் இருக்குது. பள்ளிதக்கர் மிஸ்ல அது ஒண்ணு. இந்த சட்டம் தாய் வழி சகோதரருக்கு முட்டாங்கிற சொல்லுங்க. இந்த வாதத்தை பார்க்கக்கூடிய ஆளுங்களும் புரிஞ்சு கொள்ளட்டும், உலக லெவல்ல மத்தவங்க எல்லாம் புரிஞ்சு கொள்ளட்டும்.
அப்ப ஃபராயித் சட்டத்தை இவங்க எப்படி புரிஞ்சிருக்காங்கன்னு அறியட்டும். இப்ப கேட்டீங்கல்ல பிரிவுக்கு இங்க ஒண்ணும் கிடையாது எல்லாருக்கும் பொருந்துட்டீங்கல்ல, எல்லாருக்கும் பொருந்துன்னு சொன்னா அப்ப தாய்வழி சகோதரர்கள் அந்த சட்டம் சொல்லணும், அல்ல தாய்வழி சகோதரர்களுக்கு இது இல்லன்னு அவங்களை நீக்கணும். ரெண்டுல ஒண்ணுதான். இப்ப பதில் சொல்லுங்க. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்ல, நீங்க முரண்படுன்னு சொன்னீங்க, அதனால நான் மாற்றப்பட்டுன்னு சொல்றோங்கிறீங்க. இது நேற்று சொன்னீங்க. நாங்க கேட்ட கேள்வி என்ன, அவன் வராசத்துக்குள்ள வருவானா இல்லையா? வருவான்னு சொன்னா அவனுக்கு இந்த நிலைதானா? இரு சகோதரர்கள் இருப்பது ஒரு சகோதரர் சட்டமும் தாய்வழி சகோதரர் உண்டா அப்படிங்கறத நீங்க சொல்லி ஆகணும். அப்ப இப்படி கேள்வி வச்சு பதில் சொன்னீங்க, நான் கேள்வி வச்சிருக்கோமா இல்லையா? அதுலதான் ஒவ்வொன்றிலையும் நீங்க பதில்னு சொல்லணும். நான் கேள்வி வைப்போம், அப்புறம் நீங்க பதில் சொல்லணும். நீங்க கேள்வி வைக்க நாங்க பதில் சொல்லுவோம். இதுதான் விவாதம். கடைசி நேரத்தில் சொல்லி முடிச்சிருவோங்கிறது விவாதம் அல்ல. அதனால நாங்க கேட்ட கேள்விக்கு இப்பவே பதில் சொல்ல ஆரம்பிங்க. அதே போல பாலுணர்வை ஏற்படுத்தும் மரம் அப்படின்னு நிதானம் இழக்கக்கூடாது என்கிறதுக்கே ஒரு 5 நிமிஷம் ஓட்டி விட்டாரு. கொஞ்சம் அதாவது கடுமையான முறையில் குரல் உயர்த்தி கேட்டா நிதானம் இழக்கிறதா? உளறிட்டோமா? நிதானம் இழந்து தடுமாறிட்டோமா? சொல்ல வேண்டியது மாத்தி பேசிவிட்டோமா? தீமைக்கு எந்த அளவு எவ்வளவு பெரிய தீமையோ அதுக்கு தகுந்த மாதிரி கடுமை காட்டுவோம். கடுமை காட்டுவது என்னதுல வராது, நிதானம் இழக்கிறதுலாம் வராது. நிதானம் நாங்க தடுமாறல உளரல. இந்த மதகுத்தால எழுதுற மாதிரி உளறியா வச்சிருக்கிறோம். தெளிவா பாயிண்ட் நச்சுல கேட்ட ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்டா இது நிதானம் இழக்கிறதா? அப்ப இதுக்கு பேர் நிதானம் இழக்கிறதான். ஆனா அதே நேரத்தில் இப்படிலாம் பேசக்கூடியவர் இப்னு தைமியா எவ்வளவு பெரிய ஆளு, அவர் போய் அவன் வேண்டாம் பொதுமேடையில் பேசியிருக்காரு. இவர் இப்னு தைமியா மாதிரி நாம இவர் அவன் வேண்டாம் பேசிவிட்டோம். ஹனபிக்காரன் சாபிக்காரன் தௌஹீத்காரன் பொதுவான வார்த்தைகள் யாரையும் குறிக்காம அதுக்கு சொன்னதை சொல்றீங்களே. நீங்க இப்னு தைமியா உங்களுக்கு கருத்து மாறுபாடா இருக்கட்டும், உங்கள இருந்து ஒரு 1000 வயசுக்கு மூத்தவர் தானே அவரு. அப்படியான ஒரு ஆளை பத்தி என்ன செய்யறீங்க? அவன் இவன் பேச போடுங்க. அதை மதிக்கிறாங்க. அந்த இப்படி அவன் இவன் அவங்க ஜீரணிக்க முடியுமா? இவன் அப்துல் வஹாப் அவங்க பெரிய ஒரு இமாம் சீர்திருத்தவாதியை மதிக்கிறாங்க. அந்த இவன் அப்துல் வஹாப் அவன் இவன் நம்ம சொன்னா அவனால் ஜீரணிக்க முடியுமா? இன்றைக்கு கூட நாங்க இவனு தேவையா வணிகத்தில் இருக்கிறான் என்று நாங்க சொல்றோம். அவர் சொல்றது தப்புன்னு தான் சொல்றோம். கருத்தை விமர்சிக்கிறதை தவிர தனிப்பட்ட நபர ஏழ வசனத்தை நாங்க பேசுவோமா? இவன் அப்துல் வஹாப் சரியான மோசமான கொள்கைக்கு சொந்தக்காரன் என்று சொல்லுவதை தவிர அந்த இவன் அப்துல் வஹாப் ஏழ வசனத்தை நாங்க பேசுவோமா? ஒரு நாகரிகம் இல்லை. அவன் இவன் என்று பலரால் மதிக்கப்படுகிற ஒரு பெரியவரை இவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்றால் கையினால் பிறருக்கு நோயை கொடுத்திருக்காங்களா இல்லையா? இந்த மகாத்மியின் இதன் மூலம் இந்த ஹதீஸ் அடிப்படையில் அடுத்த போங்க. இப்படி சொல்லிட்டாரா? பேசக்கூடாதுன்னு அவரே பேசுறாங்க. சிரிச்சு இல்ல அதுக்கு வருது. இப்ப சரிங்க. சிரியா நாட்டினுடைய தலைநகர் அதுல ஒரு பள்ளி இப்படி தெரியா குப்பா பிரச்சனை பண்றாரு. அதுல விளக்கம் கொடுக்கிறாரு. இறைவன் குரான் சொல்லியிருக்கான், அல்லாஹ் இறைவன் அரிசெய்தி அமர்ந்தான். எப்படி அமர்ந்தான் தெரியுமா? இப்படித்தான மம்பருடைய உட்கார்ந்து காமிச்சாங்க. இப்படி தெரியுமா? ஒவ்வொரு பணியிலும் இறங்குகிறார். இறைவன் முதல்வானத்திற்கு இறங்கி வருகிறான். எப்படி தெரியுமா? இப்படித்தான் போர்களை இறங்கி காட்டினான். அந்த இப்படி தெரியுமா? அன்றைக்கு உணவப்படும் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். நானும் வழிகட்டி பிறகு வழிகெடுக்கக்கூடியவன் இப்படி தெரியும். அன்றைக்கு பத்தாவு கொடுத்தார்கள். இது தப்பு சாமியிலே இருக்குது. அன்றைக்கு அமர் மதித்தார்கள். வாமாப்பா மக்களால பத்தாவு கொடுத்தாங்க. ஏன்னா இல்லாததை சொல்லி மக்களுக்கு மத்தியில் படுகொலையில நாட்டாங்கல்ல. இதே காரியத்தை இப்படி அன்னைக்கு யாரும் சொன்னாலும் சொல்றது. அப்புறம் மக்கள் ஒரு பற்றி பேசுவாங்க. 20 அப்ப இவ்வளவு ஆக்ரோஷமா அமையும் சொல்லக்கூடாது சொல்லி இருக்கிறோமா? அங்க கேட்ட மாதிரி இங்கேயும் கேட்டு போட்டு கடைசியில் சொல்றாரு பாருங்களேன். டோட்டலி இப்படித்தான். எதுலையும் நிலை கிடையாது. என்ன வேண்டாலும் சொல்லியிருப்பாரு, ஆதாரம் கிடைக்கும். என்ன வேண்டாலும் அல்ல இல்லன்னு சொன்னது தேடி பார்த்தா கூட கிடைச்சிடும். அந்த மாதிரி எல்லாம் என்ன இருக்கு அதுக்கும் இருக்கு. சரி, அதுக்கும் இருக்குது. போடுவோம் அப்புறமேல. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதனால இப்ப கேட்டதுக்கு பதில் இல்ல. இப்ப இந்த கலாலாங்கிறாரு. இந்த திருமதிக்கு வருவோம். திருமதியில ஒரு ஹதீஸ கேட்டோம்னா நாங்க விளக்கம் சொல்வதற்கு நீங்க பதில் சொல்லுங்கிறாரு. நான் விளக்கமா கேட்டேன். அந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம்னு கூட தரிசீரா நான் கேட்டேன். ஹதீஸை தான் கேட்கிறேன். ஒரு ஆதாரத்தை கேட்கும் பொழுது பதில் சொன்னா தான் தருவேன். நான் கேட்கிற கேள்வி பதில் சொன்னோம்னா இது நிபந்தனையா? கேட்டால் கொடுக்க வேண்டும் ஒப்பந்தத்தில் இருக்கிறது. ஹதீஸ்ன்னு சொல்லிட்டீங்க. ஹதீஸை தான் உங்கள்கிட்ட கேட்டேன். அதுக்கு என்ன விளக்கம்னு கூட நான் கேட்கல. இதுக்கு என்னத்துக்கு அது சொன்னா தான் தருவேங்கிறது. அதனால விஷயம் இல்ல. அதே நேரத்தில் மிருகத்தோடு சேர்ந்தா உங்க சட்டம் என்னங்கிறாரு. தலைப்புக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்க இப்படி எழுதிருக்கிறீங்கன்னு என்னை பத்தி கேட்கணுமே தவிர அவங்க தலைப்பு பிரகாரம் உங்க தர்ஜுமாவுல மிருகத்தை பத்தி இப்படி எழுதிருக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்கணுமே தவிர இதுக்கு என்ன சட்டம் அதுக்கு என்ன சட்டம்னு அவரே சொன்னாரு. கேள்வி பதில் நிகழ்ச்சி ஏண்டாரு அதான் பண்ணிட்டு இருக்காரு. மிருகத்தோட சேர்ந்தா உங்க சட்டம் என்ன கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு வர்றாரு அவரு. அதுக்கு நான் அதை சொன்னா
என்னுடைய பேச்சில் அது இருக்குதா? என்னுடைய கிதாபுகள்ல நான் வந்து புஸ்தகங்கள்ல வந்து மிருகத்தோட சேர்ந்தவனுக்கு இந்த சட்டம் எழுதி வச்சிருக்கிறேன்னா, நான் எழுதுனதான் நீங்க கேட்கணும். இந்த சபையில் நான் சொன்னதான் கேட்கணும். நீங்க என்ன செய்றீங்க? மிருகத்தோட சேர்ந்தவன் என்ன சட்டம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் தடுமாற்ற சொல்ற தேவையே இல்ல. மிருகத்தோட சேர்ந்தாலும் சரி, பணத்தோட சேர்ந்தாலும் சரி, விபச்சாரத்துக்குரிய சட்டம் தான். அதுக்கு விபச்சாரம் அது விபச்சாரமா இல்லையான்னு வேணா தனி தலைப்புல பேசிக்கிறோம். என்ன பதில் சொல்ல பயங்கரமான கேள்வி நினைக்கிறீங்க? அது விபச்சாரத்தை விட கேடு கட்டது. சிறுமியை சீரழிக்கிறதுல இருந்து ஊமையை சீரழிக்கிறது, மென்டலை சீரழிக்கிறது விபச்சாரம் இல்ல நீங்க சொல்லி வச்சிருக்கீங்க. நாங்க விபச்சாரம் தான் இருக்கிறோம். அதை விட கேடு கட்டது. ஒரு பொண்டாட்டிய ஒரு மனைவி பெண்ணோட ஹலாலான பெண்ணோட சேர்ற மாதிரி பணத்தோட சேர்றது வந்து ஒரு சாதாரண விஷயமா சொல்லி காட்டுகிறார்கள். அதனால இது பெரிய மேட்டர் கிடையாது. இதுக்கு நாங்க பதில் சொல்ல தேவையும் கிடையாது. எங்களுக்கு தேவை என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அதுவும் எப்போ இவ்வளவு கடுமையா கேட்கிறோம்? நேற்று சாயந்தரம் இந்த ஹதீஸை சொல்லி ஒரு தடவை கேட்டு, 2 தடவை கேட்டு, 3 தடவை கேட்டு, 4 தடவை கேட்டு, 8 தடவை கேட்ட பிறகு தரலன்னு சொன்னா அப்ப கடுமையா தான் கேட்க, மக்களுக்கு புரிய வைப்பதற்காக வேண்டி கடும் வார்த்தைகளால் தான் கேட்போம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு. அடுத்து இதாச்சா, இதுக்கு பதில காணாம். ஆட்டுக்கும் பிறந்த மனுஷன் கத்திபாயி குர்பானி கொடுக்கிற மேட்டர் என்ன செய்ய காணாம். அதுக்கு பதிலே இது வரைக்கும் சொல்ல கிடையாது. அப்ப இதையும் நீங்க பாத்துக்கிறீங்க. அப்ப இந்த கலால விஷயத்துக்கு அடுத்து வர்றேன். கலால தானே சொன்னேன். இந்த கலால மேட்டருக்கு வந்து பதில் சொல்லிட்டோம்னு சொல்லி ஏதோ கேள்வி கேட்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், தாய் வழி சகோதரிங்கிறது இங்க எதுக்கு வருது? என்னுடைய தமிழாக்களை தாய் வழி சகோதரி பத்தி எழுதியிருக்கணும். தாய் வழி சகோதரிக்கு என்ன பங்கு என்பதை பற்றிய கேள்வி என் தமிழாக்கத்தில் ஏன் வருதுன்னா, ஒரு விஷயத்தை நான் வந்து ஒன்னு சொல்லாம இருந்தா அது கேள்வி கேட்பீங்களா? தர்ஜிமாவுல என்ன சொல்லி இருக்கிறோம்னா தவறுன்னு சொல்லுங்க. தாய் வழி சகோதரிங்கிற கேள்வி நீங்க கேட்டீங்கல்ல, அந்த தாய் வழி சகோதரியத்தான் இது குறிக்குதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அதுக்கு ஆதாரம்ல நான் கேட்டேன். ஆதாரம் தந்துட்டு கேளுங்க. இது தாய் வழி சகோதரியை குறிக்குது, நீங்க அதை மாத்தி எழுதிக்கிறேன் கேட்கணும். அதுல வெறுமனே சகோதரின்னு இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்களா தாய் வழி சகோதரின்னு எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கிட்டு நீங்க எந்த கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? தர்ஜுமா தானே தலைப்பு. தர்ஜுமாவுல கேட்டுங்க, எங்களுடைய நூல்கள்ல காட்டுங்க, எங்களை சேர்ந்தவருடைய நூல்ல இருந்து கேளுங்க. இதுல தாய் வழி சகோதரி எங்க இருந்து வருது? அதை பத்தி நீங்க கேக்குறீங்க. அந்த வசனத்திலேயாவது தாய் வழி சகோதரி இருந்தா என்கிட்ட கேட்கலாம். வசனத்துல தாய் வழி சகோதரி இருக்குதா? எங்க நூல்கள் அதை பத்தி குறிப்பிட்டிருக்கிறோமா? இது கேள்வி கிடையாது. நீங்க தான் எனக்கு பதில் சொல்லணும். தாய் வழி சகோதரி சொன்னதுக்காக வேண்டி பதில் சொல்லணும். இதுக்கு தெளிவுபடுத்தி முடித்து விட்டோம். அடுத்து என்ன? இது பெண்டிங்கா இருக்கு, பதில் சொல்லல. அந்த டிகிரிக்கு பதில் சொல்ல கிடையாது. இந்த ஹத்தீப குர்பானி கொடுக்கறதுக்கு என்ன செய்யல, பதில் சொன்னது கிடையாது. அடுத்து என்னன்னு கேட்டா, திருட்ட சொல்லி கொடுக்காங்க. திருட்ட கத்து கொடுக்கிறது. இந்த பிக்பாய் இந்த மாதிரி உங்க மாதிரி ஆளுக்கு ஆட்சியில் இருந்த சட்டம் போட்டாங்கன்னு வைங்க, அவ்வளவுதான். பயங்கரமான எப்படி சொல்றாங்க, ஒருத்தன் வந்து ஒரு சுவத்துல அடுத்த வீட்டு சுவத்துல ஓட்டையை போட்டு உள்ளக்கு போயிட்டான். இன்னொருத்தன் என்ன செய்யறான், வெளியே ஓட்டையை போட்டானா வெளியே இருந்து இன்னொருத்தன் அந்த பொருளை எல்லாம் என்ன செய்யறான், எடுத்தான்னு சொன்னா அவங்க வந்து திருடன் ஆக மாட்டாங்க. 2 பேருமே என்ன கிடையாது, சும்மா நாவலகு ஆகருமின் ஹாரிஜின். ஒருத்தன் வந்து ஓட்டையை போடுறான், இன்னொருத்தன் போய் என்ன செய்யறான், வெளியிலிருந்து கையை விட்டு அந்த ஓட்ட வழியா ஒரு பொருளை எடுத்துக்கொண்டானே, ஆனால் அவன் என்ன செய்யல, திருடன் ஆக மாட்டான். அவனுடைய கையை வெட்டக்கூடாது. அல்லது அதுகளை எதகு ஃபீ பைத்தின், அல்லது கையை வீட்டுக்குள்ள நுழைச்சி வகத பொருளை திருடிட்டான், அவனையும் தண்டிக்க கூடாது. ஜன்னல் வழியா கதவு வழியா திருடிட்டு போயிட்டான்னு வைங்க, அவனெல்லாம் தண்டிக்க கூடாது. இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம் கேட்டா, ஒரு திருட்டு என்பது அது இன்னும் சொல்றாங்க. இன்னொன்னு என்ன செய்யறாங்க, 2 பேர் பிளான் பண்ணிக்கிட்டாங்க. ஒருத்தன் ஓட்ட போட்டு உள்ள போயிட்டான். உள்ள இருந்து என்ன செய்யறான், அந்த பொருளை எடுத்துட்டு அந்த செவத்து மேல வைக்கிறான், ஓட்ட போட்டு மேல. வெளியே இருந்து ஒருத்தன் எடுத்துக்கொண்டான். அது என்ன இல்ல, 2 பேரும் திருடன் இல்ல. ஏன் திருடன் இல்ல? இவன் போனால அவன் எதுவும் எடுத்துட்டு வரல, இல்ல வேற நாள தானே வெளியே வந்தான். வெளியே இருந்தவன் உள்ளக்கு போய் ஒண்ணு எடுக்கல. இல்ல தத்துவம் திருட்டு இல்லங்கிறது தத்துவம். இப்படி வந்து இவருடைய வீட்டுல யாராவது செஞ்சுட்டு போனா போலீஸுக்கு போகாம இருப்பாரா? ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டு போயிட்டாங்க வைங்க, போலீஸுக்கு போகாம இருப்பாரா? திருட்டு இல்லங்க, நாங்க மதுகப்பு சட்ட பிரகாரம் இது திருட்டுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாரா? கம்ப்ளைண்ட் பண்ணுவாரா? அப்ப என்ன இதெல்லாம் சட்டமான இதான் ரிசர்ச்சா? இதுக்கு பேரு ஆராய்ச்சியா? அப்ப என்ன வளர்க்கணும், எதை பேசினாலும் கிறுக்குத்தனமா இருக்குது. இந்த கிதாபுகளை மதுகப் கிதாபுகளை எடுத்து பாத்தீங்கன்னா, குர்ஆனுக்கு விளக்க உரையாக விளக்க உரை ஒருத்தருமே சொன்னது இல்லையா? தப்சீர்னு ஒருத்தரும் சொல்றது இல்ல. நீங்க சொன்னீங்க. என்ன சொல்றாரு, யாராச்சும் மதுகப் கிதாபு தப்சீர்னு சொல்லுவாங்களாங்க அப்படிங்கிறாரு. சொல்ல மாட்டாங்க தான். நீங்க சொல்லிவிட்டீல, போட்டு காட்டுறது. மதுகப் கிதாபுகள்லாம் இமாம்களுடைய குர்ஆன் ஹதீஸ்க்குள்ள விளக்கம் நீங்க சொன்னீங்க, யாரும் சொல்லலாம். நீங்க சொல்லிவிட்டீல, அதுதானே தலைப்புல வந்துருச்சு. அப்ப அந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க. நம்ம என்ன கேட்கிறோம், இது ஒரு சட்டமா? இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா அது வந்து சமூகத்துக்கு நன்மை பயக்குமா என்பதை நீங்க பார்க்கணும். அடுத்து என்னன்னு கேட்டா, மறுபடியும் பாருங்க, சலாம் ஆரம்பிக்க முடிஞ்சு போயிருமா, அதே மறுபடியும் சொல்லுவாரு. சலாம் ஆரம்பிச்சாரு,
அது முடிஞ்சு போடுச்சு. இந்த சலாம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நூல்ல இருந்து காட்டுறாரு. ஒரு நூல்ல நான் எழுதியிருக்கிறோமா சலாம் சொல்றதை பத்தி, அதுல என்ன எழுதியிருக்கிறோம், அதில் நம்ம எடுத்து வைக்கிற வாதம் என்ன, அந்த வாதத்தை இவர் எப்படி மறுக்கிறார்னு சொல்லாம இது சலாம் சொல்லலாம்னு சொல்லிவிட்டார்கள். அர்த்தம் வாதம் பண்றாந்தா நான் வச்சு ஆர்குமெண்ட் வைக்கணும், அந்த ஆர்குமெண்ட் எப்படி தப்புன்னு சொல்லணும், அந்த தப்புக்கு கேள்வியை கேட்கணும். அப்புறம் சொல்லணும் நான் ஒரு புக்கு எழுதியிருக்கிறேன், அந்த தப்சீர்லையும் எழுதியிருக்கேன், நூலையும் எழுதியிருக்கிறேன் சந்திக்கும் வேலையில். அதுல இருந்து அவர் எடுத்து காட்டுறாந்தா காபிருக்கு சலாம் சொல்லலாம் சொல்லிவிட்டார்கள். இதுதான் பதிலா என்ன சொல்லிட்டார்கள், என்ன ஆதாரம் காட்டி விட்டார்கள், அது எப்படி தப்பு, நீங்க எப்படி அதை முறியடிக்கிறீங்கன்னு முறியடிச்சு காட்டிவிட்டு என்ற பதில் கேட்கணும். காபிருக்கு சலாம் சொல்லலாம் கேள்வி கேட்ட பதில் சொல்லல, ஒழுங்கா கேளுங்க கேள்வியை. புஸ்தகத்தில் என்ன இருக்குதோ நாங்கள் என்ன சொன்னோமோ அதை சொல்லி அது எப்படி தவறு நிரூபித்து அதை பத்தி நீங்க கேள்வி கேட்கணுமே தவிர அதுக்கு என்ன பதில், காபிருக்கு சலாம் சொல்லலாம் என்ன பதில், பதில் தான் புஸ்தகம்.